ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு விழாக்கில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். என்னென்னு தெரில கேட்டா, என்னென்னா நம்ம பிளான் போட்டோன்னா மட்டும் பிளான் பண்ணி போகிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சும்மா அன்எக்ஸ்பெக்டடாக போனோன்னா கரெக்டாக நடக்குது. என்னென்னா இன்றைக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிற பிளான் தான் போட்டிருந்தேன். போட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் நான் எந்திரிச்சது எப்போ தெரியுமா? 9 மணிக்கு. ஸோ எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் பிளானாக தான் இருக்குது. சரி, ஓகே, வாங்க. இன்றைக்கி பஸ்ட்டு ஆனாலும் 1-2 பிளான் போட்டிருக்கேன். வாங்க போகலாம். எப்படி, எங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறோங்கிறத இந்த ஒரு விழாக்கில் பார்ப்போம். சரி, ஓகே மக்களே. அப்போது ஆக்சுவலாக இன்னத்த பிளான் என்னென்னா, நம்ம நிறைய நாளான விழாக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம ஃபால்ஸு போனோம் அப்படின்னு நினச்சேன். பிளான் ஸ்கிப் ஆச்சுன்னு. ஸோ இன்றைக்கி அந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். ஓகே, அந்த ஃபால்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கொடிவேரி ஃபால்ஸ் தான் இருக்குது. இதே தான் இங்கேருந்து கரெக்டாக 1.25 மணி நேரம் காமிக்குது. 50 கிலோமீட்டர் கரெக்டாக. கோபிச்செட்டிப்பாளையமா? ஓகே, இந்த இங்கே தான் காமிக்குது ஃபால்ஸுன்னு சொன்னால் வேறு ஏதோ வருது. கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, சாரி, 52 கிலோமீட்டர். இது கரெக்டாக காமிக்குதா? ஆமாம், ஃபால்ஸ் தான், கரெக்ட் தான். ஓகே, போமா. சரி மக்களே, அப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு பிறக்க ஆரம்பிப்போம். போடு. ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய ரோடு. இது இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டில் ரோடெல்லாம் இருக்குது. இதுவும் கொஞ்சம் பெரிய ரோடு. அப்படி நிறைய சிக்னல் உள்ள ஏரியாஸ். போலீஸ் செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும். நைட்டெல்லாம் இதில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வண்டியாக பிடிச்சி நிப்பாட்டி செக் பண்ணி தான் விடுவாங்க. நான் இந்த இடத்துலன்ட்டு நம்ம வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை கேட்டலாம். மணி 11:19 ஆச்சு. வண்டி மொத்தம் 6 மாதம் தான் ஆச்சு வண்டி எடுத்து. வண்டி 10,090 கிலோமீட்டர் ஓடியாச்சு. இன்னத்தோட எப்படியும் 10,200 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடும். அப்புறம் ஃபியூலில் இப்போ அந்த இது ரிசர்வில் பார்த்தீங்கன்னாலே 39 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடும், அவ்வளோதான். அதுக்குள்ளாடி பெட்ரோல் போகணும், இல்லைன்னா வண்டி இறங்கிட்டு தள்ளிட்டு தான் போகணும். சரி, பரவாயில்ல, போகணும். டைம் இருக்கட்டும். சரி மகளே, நான் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் போயிட்டு அடுத்த வீடியோ ஆன் பண்ணுறேன். ஆச்சு அப்படி போலி. இந்த பழத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? பண்டு என்ன சொல்லியது, நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டுனா எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வீட்டுக்கிட்ட குளத்தில் ஒரு மரம் நிற்கும். இதே மரம் அங்கே ஒரு காய பறிச்சோக்கு நாங்கள் படிய பாடு இன்னும் இஷ்டத்துக்கு கிடக்குது இல்லைங்களா? ஒன்று சும்மா பறிப்போம், ஒரு இடத்துல ஏறேன் 2 3 என்ன கண்ணு முன்னே நிற்குது 4. இப்போ பெருசாக சாப்பிடிய நிலைமையில இல்லை. என்ன பார்த்தீங்களா? அது வேறுங்களா? 5 6 7 தொட கையில் வந்துட்டு இருக்கு. என்ன இருக்குது அடுத்து? 8. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நிற்குது, அண்ணா நிற்குது. இந்த மரம் ஃபுல்லாக இது இந்த ஏரியா. முன்னாடி இந்த பக்கத்தில் நான் ரூமில் நான் இருந்தேன்னா, அப்போது இந்த பக்கமாக வர்றதுனால ஞாபகம். சரி, ஓகே, இங்கே பெட்ரோல் போட வர்ற கேப்பில் மரத்தை பார்த்தோன்னே சரி, ஆமாம், ஒன்று வேலை போட்டாச்சு கேட்டீங்களா? ஓ, நைஸ். இதெல்லாம் பண்டு சாப்பிட்டது, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சாப்பிடுவேன். சரி மகளே, அது ஒன்று கீழே விழுந்து போட்டு இதெல்லாம் கொஞ்சம் பச்சை, அதனால இதை கீழே போடும். சரி, நம்ம நமக்கு டைம் வர ரொம்ப ஆகிட்டே இருக்கு. இது அங்கேருந்து இதில் ஒரு 3-4 மரம் நிற்குது. எல்லா மரமே இதான். நல்லா இருக்கு, நல்ல இனிப்பா இருக்கு.
இங்கே ஒரு இது ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலாக. நான் முன்னாடி இது பக்கத்தில் தான் ஒரு ரூம் இருக்கு. இங்கே இருந்தப்போ பாரத், ஓகே இதான் பெட்ரோல் பங்க். இந்த ரூமில் இருந்தப்போ நமக்கு இந்த வழியாக தான் வேலைக்கு போகணும். அப்போ அங்கிட்டு அடிக்கடி சாப்பிட்டுட்டு அப்படி போகிறது. சரி பெட்ரோல் போடுவோம் போய். ஜிபே ஆஃபர் இருக்காண்ணா? அப்போ ஒரு 600 ரூபாய்க்கு போடுங்க. 600. இங்கே மட்டும்தான் இந்த ஆஃபர் தருவாங்க. மக்கள் இது என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பாரத் பெட்ரோலியம்ல என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ 100 ரூபாய் போட்டோம்னா 1 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போடலாம் பெட்ரோல். ஒரு 600 ரூபாய் போட்டேன், 600 ரூபாய் போட்டேன், 6 ரூபாய்க்கு பெட்ரோல் எக்ஸ்ட்ரா போட்டு தந்தாங்க. இதுதான் மெயின் ரயில்வே ஸ்டேஷன். அதான். ஸோ எல்லாரும் யாராச்சும் பெட்ரோல் போடுறதுன்னு இருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பாரத் பெட்ரோலியம்ல போயிட்டு, அது எப்படின்னா நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணா அது செல்லாது. நம்ம ஆத்தையுமே போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பெட்ரோல் போட்டோம்னா இந்த மாதிரி இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இது ஆக்சுவலாக எல்லா பெட்ரோல் பம்புலையுமே இருக்கணும். ஆனால் இந்த கள்ளப்பணம் 6 ரூபா கஞ்சம் பிடிச்சி மேக்ஸிமம் பெட்ரோல் பங்கில் போட மாட்டானோ. நான் அந்த மாதிரி நிறைய பெட்ரோல் பங்கில் போய் ஏமாந்துருக்கேன். ஆனால் இந்த பெட்ரோல் பங்கில் என்னன்னா போட்டு வருவார் இப்போ. அதனால மேக்ஸிமம் பெட்ரோல் போடுறதுக்கு இந்த மாதிரி பல்காக போட்டேன்னா இங்கே தான் வந்து போட. மற்றபடி 100-200 ரூபா அந்த மாதிரி போட்டேன்னால இங்கே வர்றதில்லை. ஏன்னா இதுக்கு அங்கிருந்து இங்கே வர்றதே எனக்கு கொஞ்சம் தூரம். சரி ஓகே மக்களே, வாங்க போவோம். நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனை மட்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சு தரேன். அந்த பக்கம் குட்ஸ் ஏற்றுற இடம், ட்ரெயினில் இருந்து நிப்பாட்டி குட்ஸ் ஏற்றுற இடம். இந்த பக்கம் தான் மெயின் ரயில். மெயின் ஆட்கள் எல்லாருமே இங்கே வந்து தான் ஏறுவாங்க. இந்த இதுக்கு என்னோட லெஃப்ட் சைடு இருக்கும். சரி மக்களே வாங்க பார்ப்போம். மக்களே பின்ன நம்ம மொபைல் ஹோல்டர் இதாக்கணும். சரி கொள்ளமா இது வரைக்கும் பைபாஸா அப்படியே டைரக்டா விட்டு வந்தேன். இப்போ என்னன்னா இனி உள் ரோடு எல்லாமே. ஸோ நமக்கு மேப்பு கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால இந்த மேப்புக்கு மொபைல் ஹோல்டர் வச்சாச்சு. இனி எப்படி வெலசலா போயிட்டே இருக்கலாம். அப்புறம் நான் இப்போ நோட் பண்ணேன் என்னன்னா, அண்ணா நான் முன்னாடி சொன்னேன் இல்லை உங்ககிட்ட, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸுக்கு போயிருக்கேன் நான் விளாக்ல சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த விளாகை நான் போட்டேன், ஆனால் அது இப்போ ப்ரைவேட்ல இருக்கு. அதனால என்ன தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் ஷார்ட்டா சொல்லவா, இப்போ அந்த விளாகை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால என்னன்னா இதே மாதிரி தான் ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு கிளம்புனேன். ஆனால் என்னன்னா நான் கிளம்புனது லேட் ஆயிடுச்சு. ஸோ பாதி வழியில் வர்றோம். அங்கே எனக்கு கூகுள் மேப்பே சொல்லிடுது, தம்பி ஃபால்ஸு க்ளோஸ் ஆகிட்டாங்க, நீ ரிட்டர்ன் போயிடுன்னு. அப்புறம் சரி பார்த்தேன், சரி மறுபடியும் எதுக்கு ஃபுல்லாக போயிட்டு வேஸ்ட்டு பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி போயிருப்பேன். அதைத்தான் அன்னைக்கு மிஸ் ஆச்சு. ரிட்டர்ன் கிளம்பி அந்த இன்னும் 34 கிலோமீட்டர் இருக்கு. அங்கே வந்து வழியில ஒரு கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மக்களே ஒரு வழியா கொடிவேரி டேம் வந்தாச்சு. பரவாயில்ல, எதிர்பார்த்ததுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. வண்டி வந்தாச்சு. பார்ப்போம். அப்படியே முன்னாடி போகிறேன். உள்ளாடி என்னன்னு தெரியல. போக கன்னியூ பண்ணுறேன். கொஞ்சம் ஷையாக இருக்குது. இப்போ தான் ரொம்ப ஆள்கூட்டமான இடத்துல வ்ளாக் பண்ணுறேன்னா அதான் கொஞ்சம் ஷையாக இருக்குது. பார்ப்போம். இப்போ மக்களே நம்ம என்ட்ரன்ஸில் வந்த உடனேக்கும் இந்த தண்ணி திறந்து போகிற மதகு இந்த தான் இருக்குது. இதில் ஒரு 6 மதகு இருக்குது. இதில் தான் தண்ணியை திறந்து விடணும். கேட்டியலா? இனி தான் வந்துட்டு உள்ளே போகிற வழி. கேட்டியலா? நம்ம இதோடய தான் கீழே போனோம். பின்ன நம்ம இந்த உள்ளாடி வந்து என்ன ஃபுல்லாக மணல் ஏரியா தான். கேட்டியலா? மணல், அது ஃபுல்லாக மணல். அந்த நம்மளுக்கு வலது சைடில் வந்து பாலம் ஓடுது. பின்ன இன்னொன்று உள்ளே வரவுக்கு ஆளுக்கு 5 ரூபாய்ங்க டிக்கெட்டு. கேட்டியலா? நம்ம பார்க்கிங்கில் விட்டோன்னா 5 ரூபா பார்க்கிங்கு, பின்ன நம்மளுக்கு ஆளுக்கு 5 ரூபா. அப்படியே நம்ம இங்கே வந்தோன்னா இப்போ உங்களுக்கு அழகான ஒரு வியூ நான் திருப்பி காட்டியேன். பார்த்தியாலா? இதுதான் கொடிவேரி ஃபால்ஸ். நம்ம ஜூம் பண்ணி கொஞ்சம் காமிக்கவா? ஆமாம். இப்போ என்னென்னா ஏரியாவும் ரொம்ப பெருசு. நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியாது, ரொம்ப நீளமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆட்களை இஷ்டத்துக்கு வந்துருக்கு. கேட்டியலா?
தண்ணியை பற்றிலாம் மக்களே அழுக்காண்டும் தெரியல மண்ணுக்கு கலரானும் தெரியல പിന്നെ ഏതോ പിന്നെ അരുവിയും மோசம்னு சொல்லி இது ஒன்றும் இல்லை கேட்டியாலா நீளம் எல்லாம் ஒன்றும் இல்லை எப்படியும் திருப்பரப்பு கணக்கு நம்ம பார்த்தோன்னா எப்படியும் 4 பங்கு இருக்கும் கண்டிப்பாக குழப்பம் இல்லை ஆட்களும் ஒரு மட்டுக்கு நிற்கணும் அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு குழப்பம் இல்லை நல்லா தான் இருக்குது நம்மளும் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்திருந்தோன்னா வைப்பாக இருந்திருக்குஞ்சி இறங்கி குளிச்சிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம தனியாக வந்து போட்டோம் கேட்டேனா சரி ஏதோ ஒன்று அது இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன நம்ம இனி அருவியை கொஞ்சம் நேரம் கூட ரசிக்க முடிஞ்சுன்னா ரசிச்சுட்டு பையாடியே கிளம்பிடும். அப்புறம் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா இது அவரை அப்போ வீடியோவில் வாய்ஸ் கேட்கிது சம்மந்தமே இல்லாத லிப் மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அது என்னென்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணியிருந்தேன், அதனால தான் சுத்தமாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் மைக் என்ன இருந்துச்சுன்னா ஆஃபில் இருந்திருக்கு, நான் இதை கவனிக்கலை கேட்டலாம் மக்களே. அது கண்டு போட்டு ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறை நடக்குது, எல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம் நம்ம போக போக. சரி ஓகே பாருங்க, இங்கே இனி நம்ம தனியானால நமக்கு செட் ஆகுது, கிளம்பிடும். மக்களை இதான் கேட்டலாம் கொடிவேரி டேமோட டாப் வியூ. இதுதான் டேமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இது வந்து டேமுன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது இங்கே கீழே தான் எல்லோரும் குளிச்சு நிற்கிறாங்க. நம்ம இப்போ மேலே பரிசலுக்காக வந்திருக்கோம். என்னென்னா இங்கே பரிசலுக்கு வந்துட்டு 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்களா. அதனால் சரி ஓகே நம்ம சும்மா போய் பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கேன். பார்ப்போம் கூட்டிகிட்டு போகிறாங்களா, என்ன ப்ரொசீஜருங்கிறத பார்ப்போம். என்னன்னு தெரியல மக்களே, நம்மளுக்கு எல்லாமே ஒரு திரிசாக தான் நடக்குது. அப்படி இல்லை வந்து கேட்டேன் அப்போது பரிசலில் போகிறதுக்கு எத்தனை பேர்னு கேட்டாங்க. ஒரு ஆளுன்னு சொன்னேன். ஒரு ஆள் நான் கூட்டிகிட்டு போயிடலாம் முடியாதுப்பா போயிரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாராவது என்ன மாதிரி 1-2 பேர் யாராவது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு குரூப்பில் ஒரு அளவு மட்டும் இடம் இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன இருக்க உட்காந்துருக்கேன் பார்ப்பேன். நம்ம நேரம் பார்த்து இப்போ ஆட்கள் இங்கே வரல யாரும். இங்கே பாருங்களா, வெயிலில் ஒரு நாய் வந்து என்ன பண்ணதுன்னு திருப்பி காமிக்கிறேன். அது தண்ணிக்குள்ளாடி வந்து தண்ணி குடிச்சிட்டு உடம்பையும் நினச்சிட்டு போகுது. பரிசல் ஆட்கள் குறவாக இருக்குது இப்போ பார்த்தீங்களா. ஆனால் பரவாயில்ல, இங்கேருந்து 50 ரூபாய்க்கு அப்படியே ஒரு சுற்றி கூட்டிகிட்டு வராங்க. பரவாயில்ல, கீழே தான் எல்லோரும் நல்லா குளிச்சுட்டு இருக்கணும். நமக்கு தான் குளிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கல, தனிமையாகி போட்டு. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி லட்சத்தில் போகிற ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு குளிக்கவில்லை மக்களே. ஒரு வழியாக நம்ம போட்டிங் வந்துச்சு. நமக்கு 2 நண்பர்கள் கூட வந்தாங்க, அவங்க கூட வந்து போட்டில் சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. டிரைவர் அவங்க 2 பேரும் நம்ம கூட வந்து தனியாக வந்தாங்க, அவங்க கூட நானும் போட்டுட்டேன். சூப்பர். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஒருத்தர் கூட வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கேட்டுட்ருக்கார். ஓகே மக்களே, எங்களுக்கு பயணம் தொடங்கிடுச்சு. என்னென்னா ஆக்சுவலாக இதுலேயே 2 டைப் இருக்குது. இப்போ பாதி போனாங்கன்னா 50 ரூபாயா, அதே இது ஃபுல்லாக சுற்றி வந்தாங்கன்னா 100 ரூபான்னு சொன்னாங்க. வண்டி ஃபஸ்ட்டு கியர் போட்டு எடுத்தாச்சு, ஆனால் மறுபடியும் நியூட்ரலில் போட்டிருக்கு. தாண்டிட்டோம். அங்கேருந்து இங்கே தான் வந்து அதுக்கிடையில் ஒருத்தர் கூட வராங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் படகு சவாரி ஆரம்பித்து விட்டது. அப்படி சூப்பராக போகுது. மக்களே, அப்போ நம்ம பரிசல் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு கேட்டியலா. குழப்பம் இல்லை, பரிசல் சவாரி சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு குழப்பம், நம்ம தனிமையாகி போட்டோம், அது மட்டும்தான். மற்றபடி பரிசல் சவாரி சூப்பர். நீங்களும் யாராச்சும் இந்த கொடிவேரி வரீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வாருங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் முடிச்சுட்டு அதில் வெளியில் இருந்த ஒரு அக்கால்கிட்டேருந்து கூழ் குடிச்சிட்டு இந்த வந்து வண்டியில் ஏறியாச்சு. மணி வந்து 2:10 தான் ஆகுது கேட்டியலாம் மக்களே. நம்ம இன்னைக்கு கிளம்பி போகலான்னு தான் இருக்கேன். சரியா, சரி ஓகே,
பாய் எல்லாரும் கூட வாங்க. நான் போக்குறப்போ இனி அதிகமாக மோட்டோலாக எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பராக இருக்குல்ல, பின்னாடி அந்த மேகம் எல்லாம் பார்க்குறப்போ மேகத்துக்கு நடுவில் வேறு எதுவுமே இல்லை, சுற்றி எதுவுமே இல்லை, வண்டி வந்து தனியாக நிற்குதில்ல. அது என்னென்னா கூகுள் மேப் போட்டு நாங்கள் அருவியில் வந்துட்டே இருந்தேன்னா வர்ற வழிகள்லாம் நிறைய சூப்பர் ஏரியாக்குள்ளாடியெல்லாம் வந்துச்சு. நல்ல மேக்ஸிமம் இடம் எல்லாமே பச்சை பசேரன்னு இருந்துச்சு. அப்புறம் 1-2 ஏரியா இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இருந்தப்போ தான் சரி ஓகே சும்மா வண்டியை நிப்பாட்டலான்னு தோணுச்சு. அதான் ரோடு ஆக்சுவலாக இந்த ஒரு வழி போகுதில்ல, அந்த இதில் கீழே இருக்குது. ஏன்னா அந்த விரல் தெரிய இடத்துல ரோடு இருக்குது, காங்கிரீட் ரோடு. அப்போது வண்டியை நிப்பாட்டி அந்த ரோட்டில் போயிட்டு வண்டியை அப்படியே உள்ளாடி எடுத்துகிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு சுற்றி பார்த்தா எங்கேயுமே வீடுன்னே ஒன்றும் இல்லை. அப்படி ஃபுல்லாகவே கொஞ்சம் பனை மரம், தென்னை மரம், அப்புறம் இந்த 2 தான் மேக்ஸிமம் நிற்கிது. இது எல்லாமே பனை மரம் தான் பார்த்தீங்களா. இந்த பக்கம் தென்னை மரம். ஆனால் இதில் ஏதோ விவசாயம் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு தொட்டி இருந்துச்சு, தண்ணி தொட்டி. ஆனால் அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சுல்ல, இருக்குதுல்ல, இந்த கீழே ஏதோ விவசாயம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தேன். கூகுள் மேப் கூட்டிகிட்டு வந்த வழி நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக காற்று அடிக்குது, நல்லா தான் இருக்குது. சரி பார்க்கல அப்படியே இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட இதில் என்ன ஜாலியாக வண்டி 1-2 வீடியோ கூட எடுத்துகிட்டு கிளம்புறேன். சரி வாங்க போக